நேயர்களே, தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சர்வதேச செய்தி, எது நடக்கக்கூடாது என்று உலகம் எதிர்பார்த்ததோ அது நடந்திருக்கிறது. ஆம், இன்று அதிகாலை அமெரிக்காவினுடைய B-2 பாம்பர்ஸ் ஈரானுடைய அணு உலைகளின் மீது கடூரமான தாக்குதலை நடத்தி திரும்பியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சக்சஸ்ஃபுல் அட்டாக் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் இந்த வேலையில் ஒர்க் டுகெதர் வித் இஸ்ரேல், இந்த வேலைக்காக இரண்டு பேரும் இணைந்துதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இஸ்பஹான், நட்டன்ஸ் மத் ஃபர்தவ் 3 நிலைகளிலும் தாக்கியிருப்பதாக அமெரிக்கா கூறிக்கொள்கிறது. இது ஒரு சக்சஸ்ஃபுல் அட்டாக் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார். இந்த நேரத்தில் பெஞ்சமின் நெதானியாகு தனது கருத்தில் அமெரிக்காவோடு இணைந்து நாங்கள் தாக்கியது எங்களுக்கான அச்ச சூழ்நிலை இனி இல்லை என்கின்ற அளவிற்கு நாங்கள் தாக்கியிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானிலிருந்து வெளியாகும் செய்திகள் ஃபர்தவ் போன்ற இடங்களில் மேல் தளத்தில் மட்டும்தான் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் ஆழமான தாக்குதல்கள் எதுவும் இல்லை என்றும் ஈரானுடைய அஃபிஷியல் செய்திகள் தெரிவிக்கின்றது. அதே நேரம் ஈரானிலிருந்து வெளியாகியிருக்கக்கூடிய பல செய்திகளின் வாயிலாக அணு கதிரியக்க லீக்கேஜ் பரவல்கள் இருக்குமா என்ற கேள்விக்கு அப்படி ஒரு சூழல் எப்போதும் இல்லை என்று ஈரான் பதில் அளித்திருக்கிறது. சவுதி அரேபியாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் வாயிலாக கண்டாமினேஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த கதிரியக்க பரவல் மற்றும் உண்டான இம்பேக்ட் ஏதாவது பெரிய அளவில் இல்லை என்றே செய்திகள் வந்திருக்கிறது. அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதில் ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றாலும் சர்வதேச செய்திகளின் முதற்கட்ட கருத்தின் அடிப்படையில் உண்மையில் இதற்கான கான்சிக்வன்சஸ் பின் விளைவுகளை குறித்து அமெரிக்கா மற்றும் புது ஊடக ஆர்வலர்கள் தங்கள் கவலைகளை கடுமையாக பகிர்ந்து வருவதையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு கருத்தும் ஒரு விதமாக வந்திருக்கும் வேளையில் அமெரிக்காவின் இந்த தாக்குதலின் மூலம் எதிர்பார்த்து காத்திருந்த தாக்குதல் தான். அமெரிக்கா தனது ட்ரிக்கி பாலிசியில் எப்போதும் தாக்குவதற்கு முன்பு ஒரு செய்தியை சொல்கிறார்கள், தாக்குதல் நடந்த பிறகு ஒன்றை மாற்றுகிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 40 நாட்கள் அதாவது 40 நிமிடம் பேசிக்கொண்டிருப்பதாகவும் எந்த நிலையிலும் 6வது பேச்சுவார்த்தை ஒமனில் நடந்து கொண்டிருக்க சூழ்நிலை நெருங்கி வருகிற நேரத்தில் 15ஆம் தேதி அதாவது 16ஆம் தேதி 13 விடியற்காலை தாக்குதல் நள்ளிரவு, ஆனால் 15ஆம் தேதி 24 மணி நேரத்தில் தாக்கக்கூடாது என்றும் ஈரானை கை வைத்தால் பெரும் விளைவுகள் வரும் என்று தான் பெஞ்சமின் நெதானியாகுவிடத்தில் கடுமையாக கண்டித்திருப்பதாக அமெரிக்காவுடைய அதிபர் சொன்னார். அப்படியென்றால் ஈரான் இன்னும் தாக்குதலுக்கு சற்று நேரமாகலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அதே நாள் விடியற்காலை அல்லது நள்ளிரவில் ஆரம்பித்த தாக்குதலில் இஸ்ரேல் முதலாக தனது வீரத்தை பலி தீர்த்து கொண்டது. அதற்கு பின்பு ஈரானுடைய தாக்குதல்கள் இன்று வரை தொடர்கின்றது. அது ஒரு பக்கம். அதே போல இரண்டாவது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரிக்கி வார் நுணுக்கங்களை பார்க்கின்ற போது அமெரிக்க அதிபர் அவர்கள் பேச்சுவார்த்தைகளின் வாயிலாக நாங்கள் முடிவை அறிவிப்பதற்கு இன்னும் 15 நாட்கள் ஆகலாம் என்று சொன்னார். இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன். ஆனாலும் ஒரு பக்கம் பொய் கொண்டு மற்றொரு பக்கம் திடீரென தாக்குதல்களை நடத்துவதை ஈரான் தற்போது உணர்ந்திருக்கும் என்றுதான் நாம் நம்பக்கூடியதாக இருக்கிறது. நேற்றுக்கு நள்ளிரவு நடந்த அல்லது அதிகாலை நடந்த தொடர் தாக்குதலில் அவர்கள் சற்று அசந்திருக்கிற வேளையில் இந்த தாக்குதலை அமெரிக்கா எதிர்பாராத விதமாக நடத்தியிருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. இந்த தாக்குதலுக்கு பின்பு அமெரிக்காவில் இருந்தும் சர்வதேசத்திலிருந்தும் வெளியாகக்கூடிய பல செய்திகள் உண்மையில்
ஈரான் அவர்களுடைய ப்ராக்சிகளுடைய மறு தாக்குதல் மிக கொடூரமாக இருக்கலாம் என்று கூட செய்திகள் வந்திருக்கிறது. முதற்கட்டமாக ஹூதிகளுடைய ஸ்போக்ஸ்பர்சன் இதனுடைய விளைவுகளை அமெரிக்கா சந்திக்கும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த நிலையில் நேற்று முன்தினம் நாம் பேசுகின்ற போது அமெரிக்காவினுடைய டேபிளுக்கு வந்து நீங்கள் இந்த என்ரிச்மென்ட்டை கைவிடுவதற்கான பேச்சுவார்த்தை அழைகின்ற போது வெளிவிவகாரத்துறை அமைச்சர், ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அப்பாஸ் அராக்சி, அமெரிக்காவோடு பேசுவது எந்த பொருத்தத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தாது, அது காலம் நேரம் விரயம் என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். காரணம், ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் அவர்கள் சமாதானம் பேசுபவர்கள் நடுநிலையிலே இருக்க வேண்டுமே அல்லாமல் போரை நடத்தி கொண்டு போரை தூண்டி கொண்டு ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணியின் அமெரிக்கா அவர்கள் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலு கூட்டு சேர்ந்து கொண்டு அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு அறிவியலித்தனம் என்ற கருத்தையும் கூட அப்பாஸ் அராக்சி தெளிவாக பதிவு செய்தார். ஆக அவர்கள் கணித்தது சரிதான். எதிர்பாராத விதமாக இதன் விளைவுகள் படுமோசமாக இருக்கும் என்று அவர்கள் நினைப்பதற்கு முன்பு அமெரிக்கா தாக்கியிருக்கிறது. தற்போது 7 நாட்களாக ஹைஃபா டெல்லவியும் அதை சுற்றிய பல பகுதிகளும் தாக்குதலுக்கு ஈரானால் உட்படுத்தப்பட்டது. இஸ்ரேல் பெரும் சேதாரத்தை அவர்கள் சந்தித்தார்கள். இதுவரை 45க்கு மேற்பட்ட நிலைகளை டிசைசிவ் அட்டாக் என்று சொல்கிறார்கள். துல்லியமான பிரிசிஷன் அட்டாக்ல பெரும் சேதாரத்தை இஸ்ரேல் சந்தித்து வந்திருக்கிறது. 500இல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் பெரும்பான்மையானவைகள் அளிக்க முடியாத தோல்வி சந்தித்திருக்கிற நேரத்தில் இந்த சேதாரத்தை மறைப்பதற்கு ஒரு பெரும் கூக்குரலை பெஞ்சமின் நேதன்யாகு எதிரொலித்தார். இஸ்ரேலுடைய மக்கள் காசாவுக்கு நாங்கள் செய்த துரோகத்திற்காக வருந்துகிறோம் என்று அழுது பொது ஊடகத்திலே அவர்கள் கண்ணீர் வடித்த காட்சியும் நாம் பார்க்க முடிகின்றது. மருத்துவமனைகளை தாக்கியிருக்கிறார்கள் என்று பெஞ்சமின் நேதன்யாகு நாவில் நரம்பில்லாமல் பேசுகிற காணொலியும் எதிரொலியிருக்கிறது. நேதன்யாகு இன்று பேசுகிற போது ஒரு சக்சசிவ் ஸ்ட்ரைக் என்று அவர் சொல்கிறார். அதாவது இந்த மாதிரியான விவகாரங்களை நாங்கள் மிக திட்டமிட்டு எதிர்கொள்வோம் என ஒரு மாய பிம்பத்தை அவர் கட்டமைக்கிறார். இதற்கு முன்பு நேற்று முன்தினம் நெட்டான்ஸ், இஸ்பஹான், ஃபர்தோவில் தங்கள் தாக்குதலை நிலைப்படுத்தியதாக சொல்லி கொண்டிருந்த இஸ்ரேல் உண்மையில் இதில் எந்த தாக்கமும் ஏற்படவில்லை என்ற கருத்தில் இதை தாக்குவதற்கு வலிமையான 60 மீட்டர் ஆழமாக ஊடுருவி செல்லும் அமெரிக்காவினுடைய B2 பாம்பர்ஸின் மூலம் GBU-57 மட்டும்தான் இருக்கிறது என இவர் தொங்கிக் கொண்டிருந்தார், அழுது கொண்டிருந்தார், அல்லது ஏராளமாக கெஞ்சி கொண்டிருந்தார். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிச்சுவேஷன் அந்த ரூமில் என்ன பேசினார்கள் என்று யாரும் அறிய முடியாத ஒரு சூழ்நிலையில் தங்களின் மானத்தை காப்பதற்கு நானும் வீரன்தான் என்பதை போன்று இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருப்பதாகவும் கூட நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. மறைப்பதற்கு இதில் எந்த செய்திகளும் இல்லை. ஏனென்றால் ஒரு நிலையை தாக்குகிற போது அந்த நிலையினுடைய அழுத்தங்கள், கட்டடச் சீரழிவுகள், மக்களின் உயிர் இழப்புகள் அல்லது காயங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரியும் அல்லது தெரியாது. அது மறைக்க முடியும். ஆனால் ஏற்கனவே இஸ்ரேலுடைய நிலைகளை தாக்கியதும், இஸ்ரேல் 600க்கும் மேற்பட்ட ஈரான் மக்களை படுகொலை செய்த தெஹ்ரானில் தாக்குதலும், தெஹ்ரான் இதுகாரம் உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். 626க்கு மேல் எம்முடைய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இன்னென்ன நிலைகளில் தாக்கியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலோ வெறும் 26 அல்லது 30 பேர் தான் இறந்திருப்பதாகவும் பெரும் உயிர் சேதாரம் இல்லை என்றும் சிறு சிறு உரசல்கள், காயங்களோடு நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்று தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால்
இந்த சேதாரம், கட்டடங்கள் இவைகளையெல்லாம் பார்க்கின்ற போது மிகப்பெரிய அளவிலான காயங்களும் ஊனமுற்ற நிலைகளும் மனநிலை பாதிப்பும் நோய்களும் நொம்பலமும் வருங்காலத்தில் அதிகரிக்கும் என்பதை ஏனோ இஸ்ரேல் மறுத்திருக்கிறது. ஆனால் தற்போது நடந்திருக்கிற அணு ஆயுத தாக்குதல் ஒரு நிலைகளை தாக்குதல் உண்மையை சொல்லும். ஏனென்றால் 2 தினங்களுக்கு முன்பு அப்துல் ஃபத்தா அல் சிசி அவர்கள் ஒரு கருத்தை வைத்திருந்தார். அவருடைய கருத்தின் அடிப்படையில் எகிப்து நாங்கள் ஒருவேளை தாக்கினால் எங்கள் நாட்டுக்கு ஆபத்து கதிரியக்கத்தால் ஏற்படும் என்பதை பகிர்ந்து கொண்ட எகிப்து அதிபர் அல் ஃபத்தா அல் சிசி, நல்ல வேளையாக நாங்கள் ஒரு பாதுகாப்பு மண்டலத்தில் இடையகப் பகுதிகளில் எங்களுக்குள் ஒரு டெசர்ட், அதாவது பாலைவன பகுதிகள் இருப்பதால் நாங்கள் தப்பிக்கொண்டோம் என்றும் அவர் சொல்கிறார். சவுதி அரேபியா இன்றைக்கு காலை வெளியான செய்தியில் எந்த கண்டாமினேஷனும் இல்லை என்ற தகவலையும் ஈரானும் ஊர்ஜிதப்படுத்துகிறது. இதில் மறைக்கவே முடியாது. எல்லாவற்றையும் மறைத்தால் இதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லையோ? ஏனென்றால் கதிரியக்க அதிகமாக அவர்கள் அணு ஆயுதங்களை தாக்கியிருந்தால் கதிரியக்கங்கள் பரவி இருக்கும். மேலே லேயரை அடிச்சிருந்தால் உடனடியாக அவர்கள் எல்லாம் சரி செய்திருவார்கள். 200 மீட்டர்களுக்கு மேல், அதாவது 800 மீட்டருக்கு கீழ் 700 500 என்றெல்லாம் பல தகவல்கள் வருகின்ற போது அமெரிக்கா நாம்கிவாஸ் என்று சொல்வதை போன்று பேருக்காக அவர்கள் தாக்கியிருக்கிறார்களோ அல்லது தாங்களும் வீரன்தான், தங்களை யாரும் மத்திய கிழக்கில் கை வைத்தால், தங்களுடைய சேனைகளான இஸ்ரேலை கை வைத்தால் இதுதான் ஏற்படும் என்று அவர்கள் நம்புவதன், அதை உலகிற்கு அறிவிப்பதற்குத்தான் ஒரு பிரகடன செய்தியாக இதை செய்திருக்கிறார்களோ என்று நாம் நம்ப தோன்றுகின்றது. நான் மறுபடியும் சொல்வது உங்களுக்கு புரியும். கட்டடங்களை எல்லாம் அடித்தால் கட்டட சீரழிவு, ஆனால் எவ்வளவு இறந்தார்கள் என்று அந்த நாடு சொல்ல வேண்டும். ஆனால் அணு ஆயுதம் கதிரியக்கம், அது பரவி கொண்டிருப்பதை ஏதோ ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே போட்டு மூடிவிட முடியாது. ஆகவே அமெரிக்காவினுடைய அணு உலை தாக்குதல்கள் பெரிய சேதாரம் இருந்திருக்கலாம், ஆனால் அணு உலைகள் மொத்தமாக இழுத்து விடக்கூடிய அளவிலே எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சேதாரத்தை அமெரிக்காவால் ஃபர்தோவில் ஏற்படுத்த முடியவில்லை என்ற முதற்கட்ட கருத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் தற்போது என்ன தாக்குதலை நடத்தப் போகிறது? நேற்று முன்தினம் வந்த காணொலிகளின் வாயிலாக அமெரிக்கா எல்லா நிலைகளிலும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, which include squadron of F-15 and F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாவற்றையும் அவர்கள் தயார்படுத்தி கொண்டதாகவும், மறு தாக்குதல்கள் அவர்கள் திருப்பி தாக்கினால் என்பதுதான் அவர்கள் எல்லா நிலைகளும் நிலைப்படுத்தியிருக்கிறார்கள். ஏராளமான விமானங்கள் மத்திய கிழக்கிலே கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மிக முக்கியமான கப்பல்கள் போன்றவைகள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. விமான தாக்குதலுக்கு ஸ்குவாட்ரான், அந்த படைப்பிரிவுகள் 50,000 பேர் உறுதியான நிலையில் அமெரிக்காவில் வைத்திருக்கிறார்கள். The powerful US 5th Fleet based in Bahrain in Arabian Gulf. அதே மாதிரி ஏனென்று சொன்னால் இந்த தாக்குதலை அமெரிக்கா முன்னரே அவர்கள் முடிவு செய்த காரணத்தால் தான் மறு விளைவுகள், நான் சொன்னேனே, திருப்பி ரிட்டாலியேட் பண்ணும்போது தங்களுடைய விமானங்கள், தங்களது போர்ப்படைகள், தங்களது மிசைல் படைகள், ட்ரோன்கள், வான்படைகள் எல்லாவற்றையும் அமெரிக்கா உறுதி செய்திருக்கிறது. அப்போ ஏதோ ஒன்று தாக்க போகிறார்கள் என்று நாங்கள் நம்பினோம். அந்த தாக்குதல் அணு உலைகளின் மீது 15 நாட்களுக்கு பின்பு நாங்கள் ஹாவ் டு டிசைட், செய்ய போகிறோம் என்றெல்லாம் அறிவித்த அமெரிக்கா திடீரென இந்த விவகாரத்தில் முதன்மைப்படுத்தி இனி டிப்ளமேசிக்கான வழி இல்லாத கதவடைப்பு செய்யப்பட்டு விட்டது. ஆகவே இஸ்ரேலுடைய இராணுவம் இதை பெரும் புகழாக சொல்லுகிறது. இந்த நேரத்தில் இந்த விவகாரத்தை அமெரிக்காவினுடைய எதிர்ப்பணியாகவும் ஈரானுடைய சேனைகளாக இருக்கும் ஹமாஸ் கண்டம் US ஸ்ட்ரைக் ஆன் ஈரான் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது.
அதே சமயம் ட்ரம்புடைய முடிவுகள் ஈரான் வந்து ஒரு கிளியர் கிரவுண்ட்ஸ் ஃபார் இம்பீச்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். இது அமெரிக்காவினுடைய நாட்டில் நடக்கப் போகிற ஒரு விவகாரம். யாரிடத்திலும் அமெரிக்கா உடைய இராணுவ தலைமையோ அமெரிக்க அரசோ அந்த நாட்டில் அவர்கள் இதை தாக்குவதற்கு பெர்மிஷன் வாங்கினார்களா என்றால் இல்லை என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. Now the president should be allowed to unilateral march this nation into something as a consequential as war with erratic threats and no strategy. அதே சமயம் காங்கிரஸ் அலெக்சாண்டரியா ஒகேஸ் என்ன சொல்றான்னா, ட்ரம்ப் வந்து இம்பல்சிவ்லி ரிஸ்க்டு இந்த நிலையை எடுத்திருக்கிறார் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்ற, the risked launching a war that may ensure as for generations. ரொம்ப மோசமான ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, it absolutely and clearly grounds for impeachment. இவருக்கு எதிரான மனநிலை அங்கே உருவாகி இருக்கிறது. காங்கிரசினுடைய மனநிலையும் செனட் உறுப்பினர்கள் மனநிலையும் எதிர்பாராத விதமாக. ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை ஒரு 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 நகைச்சுவை மனிதர் மட்டுமல்ல, ஒரு விவகாரமான ஒரு ஆளாகத்தான் இருக்கிறார். ஈரானுடைய இந்த அராக்கட்சியினுடைய அவுட்ரேஜஸ் மட்டுமல்லாமல் தற்போது அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலுக்கான பல கான்சிக்வன்சஸ். ஹவு வில் ஈரான் ரெஸ்பாண்ட் டு யூஎஸ் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு செய்தி இப்போ வந்திருக்கு, நிறைய செய்தி வந்திருக்கிறது. நிச்சயமாக ஹமாஸுடைய எதிர்மனை, ஹவுதிகளுடைய விவகாரம், ஹிஸ்புல்லாவுடைய விவகாரம், அதே போன்று இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஆக்சிஸினுடைய பதிலுரைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் சொல்ல முடியாது. அதே போன்று த செகண்ட் சினேரியோ எப்படி இருக்குன்னா, ஃபுல் ஸ்கேல் வார். இனி ஈரான் தொடர் தாக்குதலை நடத்துவார்கள். அந்த ஃபுல் ஸ்கேல் வார் எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய நிலைகள் இருக்கிறதோ அவ்வளவும் தாக்கப்படும். ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏர்கிராஃப்ட்ஸ் தான் ரொம்ப பலமாக இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த மிசைல் அட்டாக்கை தடுப்பதற்கு அமெரிக்காவோ இஸ்ரேலிடத்தில் வல்லமை இல்லை. 100 விட்டால் ஒரு 20, 10 தாக்கி விடுகிறது. ஒன்று தாக்கினாலும் பெரிய விவகாரம் தான். ஆகவே அமெரிக்கா எந்த அடிப்படையில் இந்த முடிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நான் இதற்கு முன்பு வாசித்த அந்த அமெரிக்க காங்கிரஸினுடைய பெண்ணுடைய அந்த கருத்து உங்களுக்கு உரிமை தருகிறது. ஒரு நீண்ட கால ஒரு போரை அமெரிக்கா உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக பொருளாதார நெருக்கடிகளை அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் ஏற்படுத்த போகிறது. அமெரிக்க நிலைகளின் தாக்குதல்கள், அமெரிக்க படைப்பிரிவுகளின் தாக்குதல்கள், அமெரிக்காவினுடைய ஸ்குவாட்ரான் அந்த படைப்பிரிவுகள் அனைத்தும் தாக்கப்படும். அமெரிக்காவினுடைய கடலாதிக்கம் தாக்கப்படும். அமெரிக்காவுடைய சேனை நாடுகள் தாக்கப்படும். இஸ்ரேலுக்கு எதிரான போர் நேரில் ஏற்படும். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ பெஞ்சமின் நெதன்யாகு வெற்றி பெற்று விட்டான். எப்படி என்றால், இறுதியாக அவர் தோல்வியை சந்திக்கிறது உறுதியாக இருந்தாலும் இந்த வார் எஸ்கலேஷனுக்கு அமெரிக்காவை இழுத்து கொண்டு விட்டதில் நெதன்யாகு வெற்றி பெற்று விட்டார் என்றுதான் நாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் he ordered that the third option could be hybrid of the two pointings of Iran. அதாவது ஹொர்முஸ்ல வந்து அவர்கள் இனி கப்பல்களை தடுக்கின்ற நேரத்தில் சர்வதேச அளவில் அதனுடைய இம்பாக்ட் பெரிய அளவில் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த விவகாரத்தில் இனி வரக்கூடிய செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும். இஸ்ரேல் க்ளோசஸ் த ஏர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது முதலாக அதனுடைய ரிட்டாலியேஷன் இஸ்ரேலுக்கு தான் இருக்கும், அடுத்தடுத்து அமெரிக்காவோடு இருக்கும். இன்னும் ஈரான் இதுகாரம் எந்த ஒரு நடவடிக்கையும் பெரிய அளவில் எடுக்கவில்லை. ஏனென்றால் ஒரு தாக்குதலுக்கு பின்பு ஃபருதவ், நட்சான், இஸ்ஃபஹான், நட்டான்ஸ் போன்ற பகுதிகள் அதில் வெளிப்படையாக சொன்னாலும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிற போது அதனுடைய விளைவுகள் ஈரானுக்கு இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. முதற்கட்ட கருத்தாக மேலோட்டமாக சர்ஃபேஸ் லேயர் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தைகளில் மேலங்கமாகத்தான் தாக்கியிருக்கிறோம், உள்ளே பெரிதும் போகவில்லை என்பதையும் ஈரான் சொல்லியிருக்கிறது. ஆக ஈரானுடைய இந்த விவகாரத்தை, அவர்களுடைய பாரிய இந்த அழுத்தத்தை சந்திப்பதற்கு சகசகமான கூட்டாளிகளான
வடகொரியா, ரஷ்யா, சீனா போன்றவைகள் இதில் அவர்களுக்கு என்ன உதவிகள் செய்ய போகிறார்கள், அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் இப்பொழுது அறியக்கூடியதாக இல்லை. நெதன்யாகு ஃபுல் கோஆர்டினேஷன் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்குன்னா, தெர் இஸ் அ நோ ரேடியேஷன் பொல்யூஷன் detected in kingdom after US attacks in Iran என்ற செய்தியை சவுதி அரேபியா சொல்லியிருக்கிறது. ஈரானியன் அட்டோமிக் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நோ கண்டாமினேஷன்ஸ் ரெக்கார்டட், எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதை ஈரான் செய்தியாக வந்திருக்கிறது. ஈரானியன் அலைஸ் ப்ராக்சிஸ் மே நாட் வெயிட், இது ரொம்ப முக்கியமான கருத்துங்க, ஃபாரன் அட்டாக் ஆர்டர்ட் ஃப்ரம் தெஹ்ரான், அதற்கு முன்பே அவர்கள் தாக்கிவிடலாம் என்று அல் ஜசீராவுடைய செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஈரானுடைய அலைஸ் ப்ராக்சிஸ் ரீஜனில் அவங்க இதுக்கு தாமதிக்காத முதல் தாக்குதலை நடத்தலாம், அதற்கு அவர்கள் ஒப்புதல்களை பெறாமல் கூட முந்திக் கொள்ளலாம் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அதன் மூலமாக அமெரிக்காவுடைய அசெட்ஸ் இந்த ரீஜனில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஏன்னால் ஈராக்கில் இருக்கிறார்கள், சிரியாவில் இருக்கிறார்கள், லெபனானில் இருக்கிறார்கள், எல்லா இடத்திலும் அவர்கள் தங்களது வலிமையாக படைகளை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் என்ன நிலையை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முடியவில்லை. அதே சமயம் ட்ரம்ப் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டதாக, ரெக்லஸ் ஸ்டார்டட் வார் இன் சப்போர்ட் ஆஃப் இஸ்ரேல் என்பதை டான் நியூஸ் சொல்லியிருக்கிறது. இதில் உள்ள நிறைய செய்திருக்கு, நான் தலைப்பை மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போன்று ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வில் ரிப்போர்ட்ஸ் ஆன் டீட்டெயில் ஆஃப் அட்டாக்ஸ், அவர்களுடைய அட்டாக்ஸ் வந்திருக்கு, ஆனால் நிறைய வரையில். ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் ஹேஸ் எராஸ்டு த்ரெட் டு இஸ்ரேல். அப்போ அதைத்தான் கிம்ப்லி ஹால்க்குங்கிற ஒரு அறிஞர் அமெரிக்காவிலிருந்து சொல்லுகிறார். யூஎஸ் பிரசிடென்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் லான்ச்சிங் தி அட்டாக்ஸ் ஆன் ஈரான், உனக்கு என்னடா தேவை வந்துச்சு, அவன் நாட்டில் இருப்பதை நீ அமெரிக்கா நம்ம நாட்டுடைய விவகாரத்தை பார்க்காமல் அவன் நாட்டுடைய பாதுகாப்பை நீ உறுதி செய்கிறாயா என்று கிம்ப்லி ஹால்கட்டுடைய கருத்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஐ ஹாவ் டு நோட் ஹியர் that doesn't make Iran an imminent threat to the US. இப்போ இந்த விவகாரத்திலும் இப்படி ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் மிடில் ஈஸ்டிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஈரான் மறுபடியும் சொல்கிறது, இப்பொழுது தற்போது நான் பேசி கொண்டிருக்கிற போது லைவ் காணொலியில் வந்த செய்திகளைத்தான் நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, நோ டேஞ்சர் டு இரானியன்ஸ் லிவிங் நியர் ஃபர்தோ, பக்கத்தில் வாழ்வர்களுக்கெல்லாம் எந்த விதமான விஷயம் இல்லை என்று வந்திருக்கிறது. டெமோக்ராட்டிக் லீடருக்கு என்ன சொல்கிறார், யூஎஸில் ரிஸ்க் ஆஃப் வார் ஹேஸ் ட்ரமாட்டிக்கலி இன்க்ரீஸ்டு என்ற கருத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் பெரும் சேதாரத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் ஃபர்தோவில் எவாக்குவேட்டட் ஹேஸ் நாட் சஃபர்ட் இன்வெர்சபிள் டேமேஜ் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் மிக முக்கியமாக ஈரான் நீடட் ட்ரம்ப் கால் டு ஸ்டாண்ட் டவுன். நிறைய செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு செய்தியும் பிரித்து தான் சொல்ல வேண்டும், அவசர கதியிலே தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆகவே யூஎன் எக்ஸ்பிரஸ் யூஎனுடைய சீஃப் எக்ஸ்பிரஸ் கிரேவ் அலாரம் அட் யூஎஸ் அட்டாக்ஸ்ங்கிற செய்தி அடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் ட்ரம்ப் தேங்க்ஸ் நெதன்யாகு. அப்போ பரவாயில்ல, அவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைத்து தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஈரான்ஸ் அட்டாமிக் ஏஜென்சி மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். யூஎஸ் அட்டாக்ஸ் கிரியேட்டட் எ பிவோட் ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்றில் மிக முக்கியம் என்கிறார் இந்த தாக்குதலை. யார்? நெதன்யாகு. த பிவோட் ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்றில் மிக மிக முக்கியம். நெதன்யாகு கன்கிரேஸ் ட்ரம்ப் அண்ட் த போல்டு டிசிஷன், ரொம்ப தைரியமாக நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் நிறைய செய்திகள் வரும். ஆகவே இந்த விவகாரங்கள் அடுத்து என்ன நேரத்தில் செய்ய போகிறது என்பது ஒரு கொதிநிலை அரசியலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேலுக்காக இப்பொழுது தாக்குதல் நடக்கப் போகிறது. இஸ்ரேல் மறுதாக்குதல் நடத்தப் போகிறார்கள். ஆக மொத்தத்தில் அமெரிக்காவை இழுத்து விட்டார்கள், தெருவில் இழுத்து வேலையாக போய்விட்டது. மீண்டும் அடுத்த அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.